சில விஷயங்கள்லாம் வந்து பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. அன்பார்லிமெண்ட் வேர்டை யூஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. அதுவும் வந்து நான் யார் தெரியுமா, நான் வைகோன்றாரு. நீங்க வைங்க, வைக்காம போங்க, அது இல்ல பிரச்சனை. நம்முடைய வை கோபாலசாமி அவர்கள், அவர் மேல வந்து ஒரு காலத்துல வைகோ அவர்கள் பேசினா அதுல வந்து அவ்வளவு ஒரு ஆணித்தனமான கருத்துகள் இருக்கும். அவர் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டுமே பேசக்கூடிய ஒரு பெரிய தலைவர்னு அவர் மேல இருந்த மரியாதை எல்லாம் இன்னைக்கு சுக்குநூறா பெரிய புலின்னு சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு பூனையா போய் திமுகல எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து அவர் வந்து அந்த அவருடைய தாய் கழகமா இருக்கக்கூடிய திமுகவை விட்டு வெளியே வந்து வைகோ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தன்னுடைய மகனுக்காக ஒரு எம்பி சீட்டுக்காக தன்னுடைய கட்சியை அடமானம் வச்சுட்டு கனிமொழி அவர்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு போயிட்டு அவருடைய அந்த ஒரு அரசியல் புலமையெல்லாம் தாண்டி அவங்களுடைய மூளையை வந்து சரியான முறையில இருக்கா, அவங்களுடைய மென்டலி அவங்க வந்து ஃபிட்டான ஒரு தகுதி எடுத்துக்கணுமா. அதுல முதல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த தகுதியை பரிசோதிக்க வேண்டிய நபர் வந்து வைகோ அவர்கள் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து அவர் நிதானமா இருக்காரா, தமிழீழம் சொல்லி தமிழீழத்துக்காக அவ்வளோ பேசினாரு. என்னுடைய தம்பி அப்படி இப்படின்னு நாடி நரம்பெல்லாம் புடைக்க திரு வைகோ அவர்களே, உங்களை ரொம்ப மரியாதையா நான் கேட்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மூச்சு புடிச்சு வந்து இன்னைக்கு சொல்றீங்க தமிழக மீனவர்கள் வந்து அனாதைகளான்னு. உண்மையிலே சொல்லணும்னா இந்த இடத்துல நாவை அடக்கி பேச மறந்த திரு வைகோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கிறோம். ஆம புகுந்த வீடு கூட உருப்படும், ஆனா வைகோ அவர்கள் புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் TN Digital 24 சேனலில். வணக்கம். இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனவர்களுடைய பிரச்சனை வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. நம்மளுடைய அப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மீனவர்களுக்காக வந்து துரித நடவடிக்கை மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய சகோதரி கனிமொழி அவர்களும் வந்து மீனவர்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய வைகோ அவர் வந்து திடீர்னு வந்து அரசியல்ல வந்து தன்னுடைய இருப்பிடத்தை காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள்லாம் வந்து பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. அன்பார்லிமெண்ட் வேர்டை யூஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. அதுவும் வந்து நான் யார் தெரியுமா, நான் வைகோன்றாரு. நீங்க வைங்க, வைக்காம போங்க, அது இல்ல பிரச்சனை. சரிங்களா? தமிழக மீனவர்களுக்காக இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? 2014 வரைக்கும் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படலையா? 2014 முன்னாடி தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படலையா? 2014 அப்புறமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மீனவர்களுக்காக எடுத்த இந்த பிரச்சனைகள் எத்தனைன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய அப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவருடைய அப்பா திரு மு கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, இதே மாதிரி தமிழக மீனவர்களை பிடிச்சிட்டு போகும்போது, இலங்கை கடற்படையினர் பிடிச்சிட்டு போகும்போது, இங்க இருந்து அவங்களுடைய கூட்டணி தலைமை இருந்த நம்மளுடைய காங்கிரஸ் கட்சிக்கு வந்து லெட்டர் அனுப்புவார். எழுத்து மூலமா ஒரு கடிதத்தை அனுப்பி இந்த மாதிரி வந்து காப்பாத்துங்க எத்தனையோ பேரை சுட்டாங்க. அப்பெல்லாமும் இதே கடிதத்துக்கு தான் அவர் வந்து அனுப்பிட்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் கடிதம் அனுப்பியிருந்தா வாய் வார்த்தையே சொல்லிட்டு இருந்தார். ஆனா இன்னைக்கு பாஜக தலைவர்களும் சரி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சரி, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இருந்தாலும் சரி, எத்தனையோ மீனவர்களை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கும் போது அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பேப்பரை பார்க்கும்போது எல்லாமே கடல்ல வந்து மீனவர்கள் சுட்டு படுகொலை இதைதான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு மீனவர்கள் சுட்டு படுகொலைன்னு எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா? கிடையாது. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனா அதுல வந்து 2014 நம்ம பார்த்த விஷயங்கள்ல பார்க்கும்போது இப்போ இந்த 10 வருட காலங்களாக நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிதான் நம்ம சொல்லணும். அதாவது இது வந்து நம்ம இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நம்மளுடைய தமிழக மீனவர்கள் வந்து இலங்கைக்கு நம்ம போறோம். நம்ம தெலுங்கு ஆந்திரா பக்கம் நீங்க போனீங்கனாலே அந்த தெலுங்கு மக்கள் கடற்படை மீனவர்களே வந்து நம்மள வந்து அனுசரிச்சு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு காமன் இதுவாயிடுது. ஸோ கடலுக்கு நம்ம போகும்போது ஸ்டேட் லா வேற மாதிரி ஆயிடும், நம்மளுடைய இன்டர்நேஷனல் லா வேற மாதிரியா இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்ப அந்த இன்டர்நேஷனல் லால சொல்ற என்ன விஷயங்கள், இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்க போறோம், காத்து காரணமாகவும் வழி பாதைகள் மாறியும் வந்து கடல்ல போறவங்க மீனவர்கள் அப்படி வந்து வழி மாறி மற்ற கடல் நாட்டுக்குள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வரும்போது அவங்க நாட்டுக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்கும், அவங்க நாட்டு பாதுகாப்புக்குன்னு சில சட்டங்கள் வச்சிருப்பாங்க. அந்த சட்டங்களை படி அவங்க வந்து என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. எப்போ வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி மீனவர்கள்
அரெஸ்ட் பண்ணி சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் போகுதோ உடனடியாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு போறாங்க. அவருமே வந்து துரிதமா செயல்பட்டு அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அபராதமோ அது என்னவோ லீகலா நம்ம ப்ரொசீட் பண்ணி அவங்களை கொண்டு வந்து விட்டுட்டு தான் இருக்கோம். இப்ப சமீபமா 130 பேரை வந்து 110 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க. அதுல வந்து ஒரு 21 பேரை வந்து இன்னும் நம்ம மீட்டு கொண்டு வரக்கூடிய வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ யாருமே இங்க வேலை செய்யாம இல்லை. இவங்க எல்லாம் வந்து நமக்கு அறிவுரை சொல்றதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய இலங்கையில இருக்கக்கூடிய அந்த தமிழ் ஈழத்துக்காகவும் இலங்கை மீனவர்களுக்காக தமிழ் மீனவர்களுக்காகவும் அவ்வளோ குரல் கொடுத்தவர் தான் இப்போ வைகோன்னு சொல்லிக்கிற நம்முடைய வை கோபாலசாமி அவர்கள். அவர் மேல வந்து ஒரு காலத்துல வைகோ அவர்கள் பேசினா அதுல வந்து அவ்வளவு ஒரு ஆணித்தனமான கருத்துகள் இருக்கும். அவர் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டுமே பேசக்கூடிய ஒரு பெரிய தலைவர்னு அவர் மேல இருந்த மரியாதை எல்லாம் இன்னைக்கு சுக்குநூறா உடஞ்சு போச்சு. அவர் வந்து ஒரு பெரிய புலின்னு சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு பூனையா போய் திமுகல எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து அவர் வந்து அந்த அவருடைய தாய் கழகமா இருக்கக்கூடிய திமுகவை விட்டு வெளியே வந்து மதிமுகன்ற ஒரு கட்சியை உருவாக்குனாரோ இன்னைக்கு அதையெல்லாம் கெடுத்து உடைச்சி இன்னைக்கு அவருக்காக உயிர் நீத்த அந்த 8 பேரையும் மறந்து இன்னைக்கு போயிட்டு அதே ராஜபக்சேக்காக கை கொடுத்தவர் தான் இந்த வைகோ. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தன்னுடைய மகனுக்காக ஒரு MP சீட்டுக்காக தன்னுடைய கட்சியை அடமானம் வச்சுட்டு அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து வைகோ அவர்கள் வந்து எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வைகோ அவர்கள் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து யூஸ்லெஸ் அவர் எதுக்குமே பிரயோஜனம், ஒரு கடைக்குடி தொண்ணன்னு கூட தகுதி இல்லாத ஒரு நபர் ஸ்டாலின் அவர்கள்னு மார்த்தட்டி போலம்னு இதே வைகோ அவர்கள் இன்னைக்கு திமுக ஆட்சியில கூட்டணி வச்சிருக்கின்ற ஒரே காரணத்துக்காக பார்லிமெண்ட்ல போயிட்டு தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை தேவையில்லாத ஒரு முழக்கங்களை போய் முழங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா கனிமொழி அவர்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேள் கனிமொழியிட மன்னிப்பு கேள்னு போயிட்டு அவருடைய அந்த ஒரு அரசியல் புலமையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க. அதாவது வெளிநாடுகள் எல்லாம் வந்து இப்ப சமீபத்துல கூட நான் கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் இதை வந்து ரன் பண்றதுக்கு அவங்க இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்களுடைய மூளையை வந்து சரியான முறையில இருக்கா, அவங்களுடைய மென்டலி அவங்க வந்து ஃபிட்டான ஒரு தகுதி எடுத்துக்குமா. அதுல முதல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த தகுதியை பரிசோதிக்க வேண்டிய நபர் வந்து வைகோ அவர்கள்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து அவர் நிதானமா இருக்காரா, அவர் தன்னுடைய சுய அறிவுல தான் பேசுறாரா, அவருக்கு ஏதாவது ஒரு அரசியல் நாலேஜ் இப்போதைக்கு இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் வந்து போய் பார்லிமெண்ட்ல வந்து சம்பந்தமே இல்லாம பேச. அப்படி பார்த்தா அவர் முதல்ல கோவப்பட வேண்டியது அவர் பக்கத்திலேயே இருக்க நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்துதான். இத்தனை வருஷமா 2014க்கு முன்னாடி எல்லாம் எத்தனையோ மீனவர்கள் படுகொலைப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டிருந்தப்பெல்லாம் இவரு வைகோ வந்து தூங்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் அவர் அப்ப தமிழ்நாட்டிலே இல்ல, வெளிநாட்டுல இருந்திருக்காரு. அதனாலதான் அவருக்கு திடீர்னு இப்ப ஞானோதயம் வந்து அவருடைய கூட்டணி கட்சியோட இருப்பிடத்தை காண்பிக்கிறதுக்காகவும் காப்பாத்திக்கிறதுக்காகவும் எங்க அடுத்த MLA சீட்ல அவருக்கு சீட்டு கொடுக்காம போயிட போறாங்கன்றதுக்காக இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல போயிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் வந்து பாஜகவை ஒண்ணும் பண்ணாது. தமிழீழம் சொல்லி தமிழீழத்துக்காக அவ்வளவு பேசினாரு. என்னுடைய தம்பி அப்படி இப்படின்னு நாடி நரம்பெல்லாம் புடைக்க அன்னைக்கு வந்து LTT தலைவர் அவர்கள் இருக்கும்போது அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக எங்க தமிழகத்துல வந்து அவர்தான் என்னமோ தமிழீழத்துக்காக போராடக்கூடிய ஒரே தலைவர் மாதிரி பேசினாங்க. அதே மாதிரி தமிழீழத்தை வந்து சிதைச்ச ஒரே காரணத்துக்காகவே நான் வந்து இனி வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் இந்த வைகோ அவர்களும் திருமாவளவன் அவர்களும். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மறந்துட்டு கூட்டணி கட்சிக்காக என்ன பண்ணாங்க, கனிமொழி அவர்கள் அப்புறம் நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள், ஏன் இந்த வைகோ அவர்கள் எல்லாரும் போய் கை கொடுத்து குலுக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அப்பெல்லாம் தெரியல. ரெண்டாவது பிக்னிக் பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாரு. உங்களுக்காக நாக்கு கூசவே கூசாதா, உங்களுக்கு வெக்கமா இருக்குமா இருக்காதா திரு வைகோ அவர்களே? உங்களை ரொம்ப மரியாதையா நான் கேக்குறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மூச்சு புடிச்சு வந்து இன்னைக்கு சொல்றீங்க தமிழக மீனவர்கள் வந்து அனாதைகளானு. உண்மையிலே சொல்லணும்னா இந்த இடத்துல அரசியல் அனாதையாக விடப்பட்டவர் தான் திரு வைகோ அவர்கள். அதை வந்து நீங்க வந்து காப்பாத்திக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு இரட்டை விடமாக நீங்க இன்னைக்கு போய் மத்திய பார்லிமெண்ட்ல போயிட்டு மத்திய அரசை வந்து நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிதான் இதை எங்களால பார்க்க முடியுது. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா இலங்கை தமிழீழத்துல இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக அதிகப்படியான முன்னெடுப்புகளை செய்தவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். எத்தனை தடவை அவர் வந்து இங்க இருந்து போயிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களையும் பல்வேறுபட்ட தலைவர்களை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வீடு எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா, அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து நல்லா இருக்கா அப்படின்றத பரிசோதிச்சுட்டா அவங்களுடைய சுகாதாரத்துக்கும் வந்து இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா இது எதுவுமே தெரியாம ஒரு நாட்டு பிரதமர் பிக்னிக் பிரைம் மினிஸ்டர்னு கேக்குறீங்க. அவர் இங்க இருந்து போயிட்டு
அங்க போய் 2014 இதே மாதிரி மோடிஜி அவர்கள் இலங்கைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த அப்போ இருந்தக்கூடிய அதிபரோட பேசி முடிச்சுட்டு வந்த பிறகுதான் இந்த இலங்கை தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் வந்து சுடுறதை வந்து நிறுத்தினாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இதுவே தெரியாம இன்னைக்கு வந்து நீங்க பொதுவா பிக்னிக் பிரைம் மினிஸ்டர்னு சொல்றீங்க. திரும்பவும் நம்முடைய பிரதமர் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய அதிபர்கிட்ட பேசி இந்த சூழலை சமாதானப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பிரதமர் இங்க இருந்து போனாதான் முடியும். ஆனா நீங்க போக கூடாது, ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் தீர்க்கணும் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, நீங்க போல இரட்டை வேட மாதிரி இங்க இருந்து நாங்க லெட்டர் அனுப்புவோம், ஆனா நீங்க ஆக்ஷன் எடுக்காம போங்க. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நீங்க தமிழக மீனவர்களை ஏமாத்திட்டு இருக்க மாதிரி நம்முடைய பாரத பிரதமரை நீங்க வந்து இரட்டை வேடம் போட சொல்றீங்க. ஆனா அது வந்து இது நீங்க பேசுறதுக்கு வேணா சரியா இருக்கும். ஆனா பாஜக வந்து தமிழக மீனவர்களுக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மீனவர்களாக தொடர்ந்து வந்து பல்வேறு பாகிஸ்தான்ல இருக்க மீனவர்களை காப்பாத்தி கூட்டிட்டு வருது, பாகிஸ்தான்ல போய் மாட்டின மீனவர்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து தெரிஞ்ச நம்மளுடைய பாரத பிரதமருக்கு இலங்கையில இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக மீனவர்களை காப்பாத்த தெரியாதா? இதை நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு பாஜகவும் இல்ல, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இல்ல. சோ நாவை அடக்கி பேச வேண்டும் என்று நாவை அடக்கி பேச மறந்த திரு வைகோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கிறோம். ஆம புகுந்த வீடு கூட உருப்படும், ஆனா வைகோ அவர்கள் புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு பேர் எடுத்தவர் நீங்க அரசியல்ல. மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியில போனீங்க, ஆனா கடைசியில அது மென்டல் கூட்டணின்னு பேர் எடுக்கிற அளவுக்கு அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரா இந்த விஜயகாந்தோடைய கட்சியை வந்து ஒரு வழி பண்ணீங்க. அப்புறம் அங்க இருந்து ஏடிஎம்கே போனீங்க, அங்க அம்மா தயவுல அங்க உங்களுக்கு ஒரு சில பொறுப்பு கொடுத்தாங்க, அந்த கட்சியை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு கடைசியா நீங்க போற இடம் எதுவுமே உருப்படாதுன்னு உங்களை எந்த கட்சியிலுமே சேர்த்துக்க பயந்த கட்டத்துலதான் நீங்க திருப்பி உங்க தாய் கழகத்துக்கே போனீங்க. நீங்க போன நேரம் அங்க இருக்க எல்லாரையும் நீங்க சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு போறீங்க. அதான் இப்போ நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க பாரத பிரதமரை வந்து ஒரு வரமுறை இருக்கு, உங்களை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, இதுக்கு மேல உங்களை வந்து வயசுக்கு மரியாதை கொடுத்து மூத்த தலைவர்ன்றதுக்காக இவ்வளவு மரியாதையா பேசிட்டு இருக்கோம். பாரத பிரதமரை ஏழை பிச்சைக்காரியோட மகன் நீ, அதனால உனக்கு 10 லட்சத்துக்கு கோட்டு தேவையான்னு பாரத பிரதமரை பார்த்து கேட்கக்கூடிய வைகோ அவர்களை கேட்கிற கருப்பு துண்டை உங்களுக்கே கண்டுபிடிச்ச ஒரு துண்டா? வெக்கமே இல்லாம அந்த துண்டை போட்டுட்டு நீங்க பேசுறீங்க. பாரத பிரதமரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இத்தனை வருஷம் ஆட்சி காலத்துல தன்னுடைய உணவுக்காக ஒரே ₹1 அரசு பணத்துல இருந்து எடுத்துக்காதவர் தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எதுவுமே தெரியாது, எதுவுமே புரியாது, ஆனா நானும் இருக்கேன், நானும் ஜெயிலுக்கு போறேன் இங்க இருந்து நீங்க பார்லிமெண்ட் போய் அங்க போய் தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுக்கு நீங்க போகாம நீங்க வீட்லயே படுத்து தூங்கலாம் என்ன கேட்டா. ஏன்னா அரசியல் அறிவும் உங்களுக்கு இல்ல, அரசியல் நடப்பும் உங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு வந்து அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் தான் போயிட்டு நீங்க பார்லிமெண்ட்ல யூஸ் பண்றீங்க? ரெண்டாவது புதிய கல்வி கொள்கையை தூக்கி நீங்க குப்பையில போட சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்லணும்னா உங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து புதிய கல்விக் கொள்கையில தான் வீடு தோறும் கல்வி திட்டம் வருது, புதிய கல்விக் கொள்கையில தான் வந்து ஏகலைவன் திட்டம் வருது, புதிய கல்விக் கொள்கையில தான் வந்து தொழிற்கல்வி திட்டம் வருது. இது எல்லாம் உங்களுக்கு வேணும். ஆனா வந்து மோடிஜி எதிர்க்கணும், பிஜேபி எதிர்க்கணும்னா மட்டும் நீங்க புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பீங்க. இந்த ரெட்டை விஷம் போட உங்களுக்கு வெக்கமா இல்லையா?